மூடன் மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரமாய் இருக்கும். அவன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறவான். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். தீய நோக்கம் பாவமாம். பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். ஞானத்தை பெற்றுக்கொள்வது எளிதானதல்ல. ஒரு சிலர் சரீரத்தில் ஆரோக்கியமாய் இருப்பார்கள். அவர்களுடைய சரீர அவயவங்கள் எல்லாமே பலமுள்ளதாய் இருக்கும். ஆனாலும் அவர்கள் ஞானமில்லாத மூடராய் இருப்பார்கள். எந்தவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளாத சோம்பேறிகளாய் இருப்பார்கள். மூடர் துன்மார்க்கரோடு சேர்ந்து பாவமான வழிகளில் போவார்கள். ஞானத்தை பற்றிக்கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் மூடரிடத்தில் சிறிதும் இருக்காது. அதற்காக அவர்கள் எந்த பிரயாசமும் மேற்கொள்ள மாட்டார்கள். மூடனுக்கு ஞானம் எட்டாத உயரத்தில் இருக்கும். மூடரிடத்தில் ஞானம் இருக்காது. ஆகையினால் அவர்களால் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தாருக்கும் தங்கள் தேசத்திற்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. மூடன் நியாயஸ்தலத்தில் தன் வாயை திறக்க மாட்டான். ஆலோசனை சொல்லுகிற இடங்களில் மூடனை அனுமதிக்க மாட்டார்கள். நியாயஸ்தலங்களிலும் மூடனுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள். மூடர்கள் நியாயஸ்தலங்களுக்கு வந்தாலும் அவர்கள் ஊமையைப் போல வாயை திறக்க மாட்டார்கள். நல்ல ஆலோசனை சொல்லுகிற வார்த்தைகள் எதுவும் அவர்களிடத்தில் இருக்காது. துஷ்டன் தீவினை செய்ய உபாயம் செய்வான். தீமை செய்வது பாவம். திட்டமிட்டு தீமை செய்வது அதைவிட கொடிய பாவம். தீவினை செய்ய உபாயம் செய்கிறவன் துஷ்டன் எனப்படுவான். துஷ்டரிடத்தில் பழைய பாம்பாகிய சாத்தானுடைய விஷம் இருக்கிறது. தீவினை செய்வது பாவம். அது மாத்திரமல்ல, பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதும் பாவமே. நாம் பிறருக்கு தீங்கு செய்யாவிட்டாலும் அவர்களுக்கு தீவினை செய்ய உபாயம் செய்தாலும் நாம் துஷ்டர் எனப்படுவோம் என்று சாலமோன் சொல்லுகிறார். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகளே நம்முடைய கிரியைகளுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. நம்முடைய பாவ கிரியைகளுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தில் பாவமான சிந்தனைகள் உண்டாகிறது. நாம் பாவம் செய்வதற்கு முன்பாகவே நம்முடைய இருதயத்தில் உண்டாயிருக்கிற பாவமான சிந்தனைகளுக்காக மனம் வருந்தி மனம் திருந்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். தீய செய்கையைப் போல தீய நோக்கமும் பாவமாம். பரியாசக்காரன் பிறர் மீது பரியாச பேச்சுக்களை பேசி சந்தோஷப்படுகிறான். பரியாசக்காரன் மனுஷருக்கு அருவருப்பானவன். மனுஷனுக்கு அருவருப்பாய் இருக்கிறவன் கர்த்தருக்கும் அருவருப்பாக இருப்பான். நம்முடைய இருதயத்தில் இருந்து பிறரை பரியாசம் பண்ணுகிற தீய நோக்கம் அகன்று போய்விட வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளாகவே இருக்க வேண்டும்.